இல்லை இந்த பத்திரிகை ஜனநாயகம்னு என்ன? உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் எல்லாம் எழுதிட முடியாது. அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது. சாதாரண மனிதர்கள் ஒரு கருத்து பதிவிட்டால் கூட தமிழ்நாட்டில் அரெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் இதே திராவிட முன்னேற்றக் கழகம் தயாநிதி மாறன் அவர்களுக்கு செல்வாக்கு அதிகம் இருக்கிறதா? இன்றைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா? அழகிரி அவர்களுக்கு மக்களிடம் ஆதரவு இருக்கிறதா என்றெல்லாம் ஒரு கருத்துக்களை வெளியிட்ட பொழுது அந்த தினகரன் அலுவலகம் குண்டு வீசி நமது வீட்டு பிள்ளைகள் இறந்திருக்கிறார், பாதிக்கப்பட்டார். அலுவலகம் அடுத்து நொறுக்கப்பட்டது. அதுதான் இங்கே இருக்கிற பத்திரிகை ஜனநாயகம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏதோ முதலமைச்சர் கையில் ஒரு டாஸ்மாக் பாட்டில் கையில் வச்சு ஒரு ஃபோட்டோ போட்டால் அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுறீங்க. ஏதாவது சின்ன கருத்துக்கள் கூட எதிராக போட்டால் உடனே அரெஸ்ட் பண்ணுறீங்க. நேற்றைக்கு கூட ஒரு தம்பி கண்ணன் அவர்கள் வடசென்னை பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாருன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ இதெல்லாம் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது இல்லையா? எத்தனை முறை எத்தனை பத்திரிகைகளுக்கு நீங்கள் பழி வாங்கியிருக்காங்க இங்கே? இன்றைக்கு இருக்கிற கேள்வி, ஒரு நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவர், இந்த நாட்டினுடைய தற்போதைய பிரதமர், அவர் ஒரு வெளிநாட்டு தலைவரோடு இணைத்து போடுகிற பொழுது அவருக்கு இப்படி கையிலே காலிலே விலங்கு போட்டு ஒரு அட்டைப்படம் போடுவதில் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க?